லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டு காலமாக இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கு. இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அந்த சுப்பிரமணியன் இன்னைக்கு தாவேகா சார்பாக போட்டிருக்கிறார். அவருக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்க போகுதுங்கிறது தெரியல. அவருடைய பரப்புரை இன்னும் முழு நிலைமைக்கு வரல. ஏன்னா அவங்க தலைவர் இந்த தொகுதிக்கெல்லாம் வரல. எங்கேயும் அவரை வேட்பாளராக அறிமுகப்படுத்தல. ஆனா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அந்த போது ஓரளவு செயல்பட்டார், மாற்றுக்கிறது இல்லை. நார்த்தாமல் ஆறுமுகம் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஓரளவு செயல்பட்டார். அதே நேரத்துல சின்னத்துறை எம்எல்ஏ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சின்னத்துறை அவருடைய செயல்பாடு எப்படி 2016 என்ன ஓட்டு வாங்குறாரு? 2016 அவர் ஓட்டு வாங்குற ஓட்டு 12,000 சில்லறை 13,000 சில்லறை தான் ஓட்டு வாங்குறாரு. ஆனா அவர் 2016 13,918 ஓட்டு தான் வாங்குறாரு மக்கள் நல கூட்டணியில. அதுக்கப்புறம் 2021 அவர் வாங்கின ஓட்டு 69,710, ஜெயபாரதி 59,989, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 12,840, நாம் தமிழர் கட்சி 12,661, நோட்டா 1,390, இன்னொரு சிபிஎம் கட்சி 1,271, இன்னொரு ஆதி திராவிட தேவர்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஆதி திராவிடர் அவர் 841 ஓட்டு. அதாவது சின்னத்துறை எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் தெரியுங்களா? 12,721 ஓட்டு. ஏற்கனவே அங்க லெனின் அமமுக சார்பா 12,840 ஓட்டு வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி 12,661 ஓட்டு. இங்க எந்த கட்சி ஓட்டு அதிகமா பிரிச்சிருக்கு அப்படின்னா, திமுக வெறுப்பு ஓட்டுகளை அமமுகவும் பிரிச்சிருக்கு, நாம் தமிழர் கட்சியும் பிரிச்சிருக்கு. இந்த 2 கட்சியும் பிரிக்கலன்னா அதிமுக வெற்றி பெறும். சின்னத்துறை ஏதோ ஒரு லக்கில் ஜெயிச்சுட்டாரு. லக்கில் ஜெயிச்ச சில நாட்கள்லயே தனியார் நிறுவனத்துல இருந்து ஒரு பெரிய கார் ஒண்ணு கொடுக்குறாங்க, ஒரு ஹால்ஸுங்கிற ஒரு சாராய கம்பெனி மூலியமா. சரி, அது அரசியல்ல இருக்கட்டுங்க, அது ஒன்றும் விமர்சனத்துக்குரியது இல்லை, எல்லாருமே எல்லாம் பண்ணிக்கிறாங்க தானே. இந்த தொகுதிக்குன்னு கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார்? விரல் விட்டு சொல்லுங்க. ஒன்றிய கவுன்சிலர் நிதியில இருந்து ரோடு போட்டாங்க, வேற கட்டடம் கட்டினாங்க, வேற கட்டடம் என்ன லட்சணத்துல கட்டுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்க? ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு ஆதரவா இருக்காங்க. யார் இந்த ஊழல்வாதி? சங்கரலட்சுமிங்கிற ஒரு ஊழல் ராணி. அதாவது என்ஓசியில கோடிக்கணக்கில் அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி மிக மோசமான அரசியலை செஞ்சு 10 ஆண்டு காலமா இதே மாவட்டத்தில் உட்கார்ந்துட்டு ஊழல் பண்ற அந்த ஊழல் ராணிக்கு திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் உட்பட சில பேர் துணை போறாங்க. மாவட்ட செயலாளர் சொல்றாரு, ஐயோ நல்ல பொம்பளை, அந்த மாதிரி நல்ல அம்மா ஊழலே செய்யாது. எங்களுக்கு தெரியும். கட்சிக்காரங்களுக்கு திமுக காரங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவர்களை காப்பாற்றி விட்டு லாபம் பார்க்கக்கூடிய வேலையை தான் திமுக காரவங்க செய்வாங்க. மலையடிப்பட்டியில ஒரு பெருமாள் குளத்துக்குள்ள உலர்க்கலாம். இது போல பல இடங்கள்ல என்ஓசியில கோடிக்கணக்கில் ஊழல் முறையீடு. நான் விஜிலன்ஸுக்கு லெட்டர் வச்சிருக்கேன், சங்கரலட்சுமியை பத்தி லெட்டர் வச்சிருக்கேன். சங்கரலட்சுமியோட தணிக்கை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணி அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரோ அந்த பணத்தை அவருடைய சொத்துல இருந்து எடுத்து அரசாங்க கஜானால வைங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதற்கு மத்தியில தான் சின்னத்துறைக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொடுமையிலும் கொடுமை. தொகுதிக்கு எதையுமே செய்யாத, தொகுதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் வராத சின்னத்துறைக்கு மீண்டும் எப்படி சீட்டு கொடுத்தார்கள்? அப்போ பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பார். திமுக மாவட்ட செயலர் இடத்துல ஒரு முறை சொன்னா, சின்னத்துறை மாதிரி சிறந்த எம்எல்ஏ தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாதுனார். நேரு தமிழ்நாட்டுல திருச்சியில 4 சட்டமன்ற உறுப்பினரை பழி வாங்கினாரு, சிறந்த முறையில் செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அப்படி இல்லைன்னா அங்க பார்த்துட்டு இருக்கோம் திமுகவில் என்ன நடக்கும், அதிமுகவில் என்ன நடக்குங்கிறத நான் பல ஆண்டு காலமா பார்த்துக்கிட்டு வர்றேன். எங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியாதவங்கள எந்த மாவட்ட செயலாளரும் எனக்கு அரசியல் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனா எல்லாம் கற்றறிந்தவர் நல்ல கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று இருக்கிறது. ஆனால் இந்த சின்னத்துறை வீழ்த்துவதற்கு பாஜக சரியான கட்சியான்னா அங்க கொஞ்சம் டவுட்டு தான். ஆனா அன்பு செல்வன் அதிமுகவில் சேர்ந்ததுனால உதயகுமாருக்கு பலம்.
அன்புச்செல்வன் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்ததுனால என் போன்றவர்கள் இப்ப வீடியோ போறோம் இல்லையா, இது உதயகுமாருக்கு பலம். உதயகுமார் ஜெயிச்சு வந்த பிறகு யார் இந்த ரங்கராஜன் கேட்ட மாதிரி இருக்க கூடாது. அப்படி கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்னென்ன செய்யாம இருக்கீங்களோ, ஆரம்பத்துல இருந்தே உதயகுமார் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவறு பண்றாரு எல்லாத்தையும் கவனிப்போம். நம்ம முன்னாடி கவனிக்கல, சின்னத்துறை ஏன் கவனிக்கலன்னு கேட்கலாம். இங்கேதான் திமுக மாவட்ட செயலர் வந்துகிட்டு நம்பர் 1 சின்னத்துறை எம்எல்ஏ அப்படிங்கிறாரு, விடுங்க ரங்கராஜ் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு நம்ம விட்டோம்னா எத்தனை காவல் நிலையங்களை எப்படி தவறான வழக்கில் அவருடைய மகன்கள் வந்து ரவுடித்தனம் செய்கிறார்கள். பேஸ்புக்ல யார் யாரை எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்காங்கன்னு தெரியுமா? என்ன உங்க ரவுடித்தனத்தை யாருக்கிட்ட வச்சுக்கிறீங்க? யாராவது வம்புத்தானா இன்னொருத்தனை விட்டு ஏவி விட்டு பிசிஆர் கேஸ் போட வைக்கிறது உங்க லட்சணம்லாம் எங்களுக்கு என்ன தெரியாம இருக்கா? மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன்கள் இப்படி அடாவடி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கேள்வி கேட்க ஆள் இல்ல. கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை. கேட்டா காவல் நிலையம் மூலமா ஏவி விடுறது. உங்கள் ஏவல் வேலை சேவல் வேலை எல்லாம் இத்தோட முடிஞ்சு போச்சு. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் உதயகுமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில இருக்கார். அவர் வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. அதற்கான முக்கிய காரணம் சின்னத்துறைக்கு நல்ல பேர் கிடையாது. திமுகவை சார்ந்த மாவட்ட செயல் உட்பட பலருக்கும் நல்ல பேர் இல்லை. நீங்க சம்பாதிக்கணும் அவ்வளவுதான், மக்களுக்கான சேவை என்பது எதுவும் கிடையாது. முக்கியமா கிள்ளுக்கோட்டை, ராகதம்பட்டி, உடையாளப்பட்டி, மலையடிப்பட்டி, களியாப்பட்டி, குளையப்பட்டி, இந்த பக்கம் விசலூர், புலியூர், இந்த பகுதியிலிருந்தெல்லாம் போறக்கூடிய மக்கள் கீரனூர் கிட்ட போகும்போது தொடர் வண்டி பாதை ட்ரெயின் போகுது, கேட்டு போட்டுட்டாங்க 1/2 மணி நேரம். ஆம்புலன்ஸ் இந்துக்கிட்டு கிள்ளுக்கோட்டை பக்கத்துலேருந்து வரும், அதுவும் நின்று போவோம். சரி, எங்கிட்டும் வழி போறதுக்கும் வழி இல்லை. இந்த வாகனம் எங்களுக்கையா போகணும்னா அந்த பக்கம் பள்ளத்துக்குள்ளதான் குதிக்கணும், வேற வழி இல்லை. பள்ளி கல்லூரி மாணவியர்கள், மருத்துவமனைக்கு போகக்கூடியவர்கள் 1/2 மணி நேரம் காத்திருக்கணும். அந்த இடத்துல மேல பாலம் வேணும், இல்லைன்னா சுரங்கப்பாதை வேணும். இல்லைங்க, இது வந்து சின்னத்துறை செய்ய முடியாதுங்க. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் தானே, அவருக்கு மத்திய அரசுக்கு என்ன இருக்கு? சரி, துறை வைகோட்டை சொல்லி செய்ய வேண்டியதானே. அதற்கு முன்பாக இருந்தவர்கள்ட்ட திருச்சி எம்பி கிட்ட சொல்லி, திருநாவுக்கரசு கிட்ட சொல்லி செஞ்சிருக்கலாம்ல. அவர் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எவருக்கும் கிடையாது. எவன் எக்கேடு கட்டு போறான்? ஒயின் ஷாப்ல இருந்து நமக்கு காசு வருது, கீரனூர் போயிர் வாட்சியில கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு. செயல் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் மேத்தனையும் நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில விஜிலன்ஸ் மேல லெட்டர் வச்சிருக்கேன். சிக்கை நீங்க வேற யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம். லகரம் பார்வையிலிருந்து, எங்களுடைய கழுகு பார்வையிலிருந்து நீ ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகள், கீரனூர் பேரூராட்சியை ஊழல் செய்யக்கூடிய செயல் அலுவலர்கள், உதவி பொறியாளர்கள், செயற்பொறி யாரா இருந்தாலும் மாற்றுறாங்க. பல பேருடைய வேலைக்கு ஆப்பு ரெடி, நான் அனுப்பிட்டேன். அப்ப கூடுதல் பலமா நமக்கு வந்திருக்காரு அன்புச்செல்வன். பாஜகவுக்கு எப்படி சப்போர்ட் பண்றது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியத்தோட இருக்கும்போது கள்ளக்குடிப்பட்டி, கிள்ளுக்கோட்டை, மலையடிப்பட்டி, இன்னும் இருக்கக்கூடிய குழாய்ப்பட்டி, இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து திமுக மற்றும் மாற்று கட்சியிலிருந்து விலகி அதிமுக போய் சேர்றாங்க. அதிமுகங்கிற கட்சியை நேசிச்சு போறாங்களா? கிடையாது. அன்புச்செல்வன் என்ற ஒருவர் நேசிச்சு போறாங்க. 15 ஆண்டு காலமாக மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், அதாவது மாவட்ட கவுன்சிலராக இருந்து மக்கள் பணி செஞ்சிருக்கிறார். கீரனூர்ல இருந்து கிள்ளுக்கோட்டை வரை, உடையாளப்பட்டி, ராகதம்பட்டி, இன்னும் பல்வேறு கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இருக்கைகள் மண்ணில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கைகள், நாற்காலி கொடுத்து அழகு பார்த்தார். பேனா, பென்சிலு, நோட்டு எல்லா உதவிகளையும் செஞ்சார். ஆனா திமுக காரவங்க நீங்க என்ன பண்ணீங்க? 24 மணி நேரமும் சரக்கு ஓட்டுறீங்க. 24 மணி நேரமும் கீரனூர்ல சரக்கு. ரயில்வே கேட்ல இருந்து தாண்டி போறாங்களே பக்கத்துல ஒயின் ஷாப். கொடுமை, இவ்வளவு கொடுமை இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இவ்வளவு கொடுமைகள் நடக்குது. இந்த கொடுமைகள்ல இருந்தெல்லாம் மாறணும் அப்படின்னா கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில சின்னத்துறைக்கு மாற்றாக இருக்கக்கூடிய உதயகுமாரை ஜெயிக்க வைங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், சின்னத்துறையை ஜெயிக்க வச்சா மிகப்பெரிய ஆபத்து. கனிமவள கொள்ள எவ்வளவு பிரச்சனை, போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. சின்னத்துறை எம்எல்ஏ ஒரு தடவையாவது வந்து பார்த்துருக்காரா? பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு. கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு, கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இப்படி கோடிக்கணக்கில் சொத்து சேர்ப்பாங்களா? நல்ல கண்ணை போய் பாருங்க, அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பாருங்க. இன்னும் இருக்கக்கூடிய மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் போய் பாருங்க, எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க. இந்த சின்னத்துறையை போய் பாருங்க, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து. எல்லாம் பினாமி பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. நேருவே 5 லட்சம் தான் கையில காசு இருக்குங்கிறாரு. நம்புற மாதிரியா இருக்கு? எத்தனை நாடுகள்ல சொத்து வச்சிருக்கிற நேரு ஊழல் முறைகேடு செய்து கொள்ளையடித்த பணத்தை எங்கே பதித்து வைத்திருக்கிறார்? கேட்கறதுக்கு நாடு இல்ல, துப்பு இல்லை. எவருக்கும் துப்பு இல்லை. அதிமுக சார்ந்தவர்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை.
அதிமுக திமுக ரெண்டு மெர்ஜ் ஆயிருக்கு திருச்சியில, எல்லாம் கூட்டு களவாணிகள். ஆக பல்வேறு மாவட்டங்கள் அப்படி இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்துல கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில அண்ணன் அன்புச்செல்வன் அவர்கள், அவரை பத்தி ஊழல் அப்படின்னு குறை சொல்லவே முடியாது. மக்களுக்காக சேவை செய்தவர், 4 பேர்த்த வாழ வச்சு அழகு பார்த்தவர். அப்படிப்பட்ட அண்ணன் அன்புச்செல்வன் அவர்கள் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். இணைந்து கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை போட்டியிடுகிற மதிப்பிற்குரிய உதயகுமார் வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், கட்சி பாரபட்சம் பார்க்காதீங்க. இவர் பாஜகன்னே பார்க்காதீங்க. நீங்க ஏன் பாஜக சங்கி அந்த மாதிரி நினைக்காதீங்க. உதயகுமாரை ஜெயிக்க வைங்க. அண்ணன் அன்புச்செல்வனோட ஆதரவு பெற்ற வேட்பாளர். நீங்க எடப்பாடி பழனிசாமி, இவர் பிஜேபி, இவர் நயினார் நாகேந்திரா, இவங்கெல்லாம் விட்டுருங்க. அவங்களாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை சின்னத்துறை தோற்கணும், உதயகுமார் ஜெயிக்கணும். ஆனா அன்புச்செல்வனுடைய கை கொணடார்குடி பகுதியில, கந்தரக்கோட்டை பகுதியில, புதுக்கோட்டை மாவட்டத்துல உயரணும். அவரால் நல்லது நடக்கும். அன்புச்செல்வன் அவர்கள்ட்ட இதுவரையிலும் நான் தொடர்பு கொண்டு போன்ல தாங்க பேசியிருக்கேன். நேர்ல கூட எனக்கு வாய்ப்பு, நேரம் எனக்கும் கிடைக்கல, அண்ணனுக்கும் வாய்ப்பு கிடைக்கல. போகணும். அவரால் ஏதாவது பெரிய அளவுக்கு நாங்க பணம் அடைந்திருக்கோமா? இல்ல, தனிநபர் பலனடையவில்லை. ஆனால் பொதுமக்கள், மாணவ மாணவியர்கள் எல்லாரும் பெரிய அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க. அரசியல்ல ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அன்புச்செல்வன் உதயகுமாருக்கு ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னா நிச்சயமா அதுல ஒரு நியாய தர்மம் இருக்கும். கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில உதயகுமாரை வெற்றி பெற செய்து கந்தரக்கோட்டை தொகுதியில மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் உதயகுமார் அவர்கள் நிறைவேற்றணும். இல்லைன்னா நான் எப்படி செய்தி போடுவேங்கிறதையும் சும்மா விட மாட்டேன். செய்தி போட்டு வம்புழுத்துக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம்? நீங்க மக்களுக்கு செய்யுங்க. மக்களுடைய வரி பணத்துல நீங்க சம்பளம் வாங்குறீங்க. கந்தரக்கோட்டைக்கு ஒரு தொழிற்சாலை வேணும், கொணடார் கோயில் பகுதியில ஒரு தொழிற்சாலை வேணும். அது போல கீரனூர் பக்கத்துல போகும்போது தொடர் வண்டி போதா, ட்ரெயின் போதா, அந்த இடத்துல மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை மத்திய அரசுகிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க, பண்ணி கொடுங்க. அதை செய்ய முடியும். நிச்சயமா உதயகுமார் செய்வார். இவர் நிதியில இருந்து பண்ண முடியாது. மத்திய அரசு கிட்ட சொல்லி, எம்பி கிட்ட சொல்லி, ஏன்னா கட்டாயம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கீரனூர் பகுதியை ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வரணும். அதுல 8 கோடி ரூபாய்க்கு ஒரு இது மாதிரி போட்டு 2 கோடி ரூபாயில செஞ்சு அதுல எவ்வளவு ஆட்டையை போட்டு கீரனூர் பேரூராட்சியில் அவ்வளவு கொள்ளை, ஊழல், முறைகேடு, அத்தனை அட்டூழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புச்செல்வன் அவர்களின் ஆசி பெற்ற, ஆதரவு பெற்ற வேட்பாளர் உதயகுமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதுதான் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு ஏதுவாக அமையும். நன்றி, வணக்கம்.